Hello friends, welcome to Sugans Cookery. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டியான மட்டன் சாப்ஸ் வச்சு ஒரு சுக்கா பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ சுக்கா செய்கிறதுக்கு ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதில் பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு இதெல்லாம் சேர்த்துட்டு அது நல்ல வறுபட்டு ஒரு வாசம் வரும் இல்லையா, அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் பொடி பொடியாக நறுக்குன 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாம். மட்டன் சுக்காவில் இந்த கருவேப்பிலை சேர்க்கும்போது ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். அது பர்சனலாக எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் சேர்க்க தேவையில்லை. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி வந்து நல்லா குழஞ்சி பேஸ்டாட்டம் ஆகணுங்க. அப்போ தான் சுக்காவோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி குழஞ்சி பேஸ்டாட்டம் இருக்குது. இந்த டைமில் நம்ம வந்து மசாலா சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி குழம்பு மிளகாய்த்தூள் தான் சேர்க்குறேன். குழம்பு மிளகாய்த்தூள் இருந்ததுன்னா நீங்கள் எல்லா ரெசிபிக்கும் மோஸ்ட்லி யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்பவே டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ குழம்பு மிளகாய்த்தூள் நான் 2 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய்த்தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து தனி மிளகாய்த்தூள், மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு நல்லா தட்டி அதையும் இது கூட சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மசாலா எல்லாம் நல்லா வதங்கி ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த டைமில் மட்டனை வேக வச்ச தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து மட்டன் சாப்ஸ் வாங்கி அதை வந்து குக்கரில் போட்டு கொஞ்சமாக உப்பு, மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளிலாம் போட்டு ஒரு சூப் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து இந்த சுக்கா பண்ணுறேன். ஸோ அந்த தண்ணியை வந்து இது கூட சேர்த்துடலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துட்டு மிச்சத்தை வந்து நீங்கள் சூப்பாக கூட குடிச்சிடலாம். நான் சூப் ரெசிபியும் நான் இந்த வீடியோலேயே உங்களுக்கு லிங்க்கு மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன். ஸோ ரொம்ப திக்காக இருக்குது, அதனால் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு ஓரளவுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு இப்போதைக்கு சேர்த்துக்குங்க. ஏன்னா நம்ம சூப்லேயும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்குறோம், அதனால் இந்த டைமில் பார்த்துக்கிட்டு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் இதை அப்படியே சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து ஓரளவுக்கு சுண்டி இருக்குது. இந்த டைமில் நம்ம வந்து வேக வச்சு வச்சுருக்கிற மட்டன் சாப்ஸ், அதாவது ஆட்டோட நெஞ்செலும்பு பகுதி தான் நம்ம வந்து மட்டன் சாப்ஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து ரொம்பவே நல்லதுங்க. சளிலாம் இருந்தது அப்படின்னா நீங்கள் மட்டன் சாப்ஸ் வாங்கி சூப் செஞ்சு குடிச்சிங்கன்னா ரொம்பவே உடம்புக்கு நல்லது. சளியெல்லாம் ரொம்ப சீக்கிரம் சரியாயிடும். ஸோ நம்மளோட மட்டன் சாப்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு பெரட்டிட்டு அப்படியே ஒரு மீடியம் ஃப்ளேமில் பெரட்டி நீங்கள் வேக வைங்க. ஸோ எந்த அளவுக்கு வேக வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தண்ணியாக இருக்கு இல்லையா, அதெல்லாம் நல்லா வற்றி சுக்கா மாதிரி மாறணும். ஸோ அப்படியே வேக விட்டுறலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கும்போது ரொம்ப சீக்கிரமாக அதில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா வற்றி ரொம்ப சுக்கா மாதிரி ரொம்ப ட்ரையாக கிடச்சிடும். நீங்கள் இன்னுமே ட்ரை ஆக்கணுன்னாலும் ஆக்கலாம். எனக்கு வந்து இது ஓகே அப்படிங்கிறதுனால கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை தூவி ஒரு பெரட்டி ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டியான ரொம்ப ஈஸியான ஒரு மட்டன் சுக்கா வறுவல் ரெடி.